வணக்கம். வணக்கம். பர்வதமலை தெரியுதா? தாயின் மடியில் பர்வத வரதடி. ஓகே, ஸோ இன்றைக்கி என்ன டாபிக்னு பார்க்கலாம். உறவுகள். திருக்குறள் அழகான ஒரு விஷயம். திருவள்ளுவரோடது அருமையாக சொல்லியிருப்பார் ஐயா. ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லவோ ஊதியம் உயிர்க்கு. ஈதல் இசைப்பட வாழ்தல். இசைப்பட வாழ்கிறதுனா என்ன? உன் உயிரில் உங்களோடு நீங்கள் இசைந்து வாழ்கிறது. இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, நான் எல்லாரையுமே சொல்லலை, நான் பார்க்குறத சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆல்வேஸ் சொல்லலாம். உங்கள் கமெண்ட்ஸ் நீங்கள் போடலாம். வேலை பார்க்குற இடத்துல, வீட்டில், இங்கே நம்ம மற்றவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணவே வாழ்ந்துட்டு இருக்கோம். கணவன் மனைவியை திருப்திப்படுத்தணும், மனைவி கணவனை திருப்திப்படுத்தணும், பிள்ளைகளை திருப்திப்படுத்தணும், ஆஃபீஸில் போனால் பாஸை திருப்திப்படுத்தணும். இந்த மாதிரி எல்லாரையும் திருப்திப்படுத்திகிட்டு இருக்கோம். உங்களை நீங்கள் என்றைக்காவது திருப்திப்படுத்திருக்கீங்களா? உங்கள் உயிருக்கு நீங்கள் உண்மையாக இருந்திருக்கிறீங்களா? உங்கள் உயிருக்கு நீங்கள் உண்மையாக இல்லாதப்ப நீங்கள் யாருக்கு இந்த வேஷம் போடுறீங்க? இந்த வாழ்க்கை ஈதல்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ அன்னதானம் போடுறது, அன்னதானம் கொடுக்கறது, இதெல்லாம் அற்புதமான விஷயந்தான், அது ஒன்றும் குறை சொல்லலை. ஆனால் எனக்கு அன்னதானம் போட்டால் கர்மம் குறையும், அதை ஒரு வியாபாரமாக்கி பண்ணுறது, இதனால் எந்த அர்த்தமும் இல்லை. ஒரு ஜீவன் வலியிலையோ வேதனையிலையோ இருக்கிறப்ப, அது பசியில் இருக்கிறப்ப அதோட வலியை உணர்ந்து அதுக்கு உதவி செய்கிறது தான் உண்மையிலே ஜீவகாருண்யம். இந்த வரலாறை வழிபடுறவங்க எல்லாரையுமே குறைமாக சொல்லலை. பெருமான் சொன்ன ஜீவகாருண்யமும் இவங்க சொல்கிறதுக்கும் புரிதல் நிறையா இல்லை. ஃபஸ்ட்டு ஜீவன் காருண்யம், தன்னுடைய ஜீவனுக்கு காருண்யமாக இருப்பது. தன்னோட ஜீவனுக்கே உண்மை இல்லாதவங்க எப்படி இன்னொரு ஜீவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? இன்னொரு ஜீவன் இங்கே ஒன்றும் இல்லை. சிவானந்தரையா சொல்லுவாங்க, தனக்கென்று தனி ஒரு ஜீவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதான் பெரியவங்க எல்லாம் ஒரே உண்மையை தான் சொல்கிறாங்க. உங்கள் உயிரை உணராதப்ப, உங்கள் உயிருக்கு நீங்கள் உண்மையாக இல்லாதப்போ, உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் உண்மையாக இல்லாதப்ப, போகிற பக்கம்லாம் பல முகமடி போட்டு, பொண்டாட்டிக்கிட்ட ஒரு பொய், கணவன்கிட்ட ஒரு பொய், பிள்ளைகள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு, இப்படி மாதிரி சுற்றி பல எதிர்பார்ப்புகளோடு வாழ்கிற, எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டு, உங்களையும் நீங்கள் ஏமாற்றிக்கிட்டு, பல முகப்படிகள் போட்டு வாழ்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருங்க, உங்கள் மனசாட்சிக்கு உண்மையாக இருங்க. இந்த வாழ்க்கையை வச்சு நீங்கள் எப்படி உங்கள் உயிருக்கு இசைவாக எப்போ நீங்கள் வாழ போகிறீங்க? உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன பிடிக்காது, இது உங்களுக்கு தெரியுமா? நம்ம கல்வி முறை பார்த்திங்கன்னா மிஷினரி கல்வி முறை. சின்ன வயசுலேருந்து ஒரே விஷயத்தை, நான் கல்வியை தவறாக சொல்லலை. இன்றைக்கி நம்ம சமூகம் இருக்கிற கட்டமைப்பு பார்த்திங்கன்னா, கல்வி சொல்லிக் கொடுக்குறவங்க மார்க் மட்டும்தான். இந்த ஜிடின்னு, இந்த ஐஐடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, இல்லாட்டி நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது. குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும்னு யாரும் பார்க்குறதே இல்லை. பேரண்ட்ஸ் குழந்தைங்கள போட்டு ஃபோர்ஸ் பண்ணுறது, குழந்தைங்களாக இருக்க விடுறதில்ல. எல்லாமே இந்த கல்வி முறைகளையும், எப்படி குழந்தைங்கள வளர்க்கணுன்ற அறியாமையில் இருக்கிற பெற்றோர்களும், ஸ்கூலில் என்னென்ன தெரியாமல் நடத்துகிற ஸ்கூல்ஸ்னால் வர விளைவுகள். ஃபஸ்ட்டு ஸ்கூல் நடத்துகிறவங்களுக்கு கண்டிப்பாக பணம் முக்கியம் தானே, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பணம் மட்டுமே நோக்கமாக? மார்க் எடுத்து நீங்கள் வெளியில் போட்டுட்டிங்கன்னா, மார்க் எடுத்துட்டானா புள்ள நல்லா வாழ்ந்துருவானா? ஒரு குழந்தைக்கு என்ன வேணும் வேணான்றது குழந்தைய கண்டுபிடிக்க விடணும். நம்ம தான் போட்டு திணிச்சிடுறானே பிறந்தோன்னே. இதை செய், அதை செய்யக்கூடாது, இதை செய், அப்படி வாழ், இப்படி வாழ். என்றைக்கா குழந்தையா இருக்க விட்ருக்கோமா? இல்லை சுற்றி இருக்கிறவங்கள நம்மளாக இருக்க விட்ருக்கோமா? பொண்டாட்டியாக இருக்க விட்ருக்கோமா? புருஷனாக இருக்க விட்ருக்கோமா? நான் சொல்கிறத செய், நீ சொல்கிறத செய். இந்த ஆணவமயப்பட்டு இயங்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆணவம் ஒரு மலம். அன்பின் வழியில் நிற்கிறவங்களுக்கு தான் இறைவன் இந்த உயிர்நிலை போய்
ஆணவ வழியில் நிற்கிறவங்களுக்கு ஒன்றும் புரிய போகிறதில்ல. ஆணவ வழியில் நிற்கிற ஜீவர்கள் கர்மத்தை பெருக்கி நல்லது கெட்டது தெரியாமல் அறிவில்லாமல் பல செயல்களை செஞ்சு வினையை பெருக்கி மாண்டு போவாங்க, மாயையில் சிக்கி மாண்டு போவாங்க. ஸோ உங்கள் உயிருக்கு என்ன வேணும், நீங்கள் எதுக்கு இந்த பூமிக்கு வந்தீங்க அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்காத வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இல்லாதப்போ நீங்கள் யாருக்குமே உண்மையாக இருக்க போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் தான் உலகம் தான் நீங்கள். உங்கள் உலகத்திலே கண்ட குப்பைகளை போட்டு வச்சுட்டு நீங்கள் என்னத்தை போய் எப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு எங்கிட்ட நீங்கள் இசைப்பட வாழ போகிறீங்க? உங்கள் உயிருக்கு இசைந்து வாழ்ந்துருக்கிறீங்களா? எனக்கா சோறு சாப்பிட்ருக்கீங்களா? நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்ருக்கீங்களா? நிம்மதியாக தூங்கியிருக்கீங்களா? சிரித்து பேசியிருக்கீங்களா? உண்மையான நட்போட பழகியிருக்கீங்களா? கணவனுக்கு மனைவிக்கு உண்மையாக இருந்திருக்கிறீங்களா? அவங்களா இருக்க விட்டுருக்கீங்களா? சுதந்திரத்தை கொடுத்துருக்குறீங்களா? இந்த கல்வி முறை கொடுத்துருக்கா? இந்த அரசியலமைப்பு கொடுத்துருக்கா? எல்லாமே அடிமையாக்குது. பூர்ண சுதந்திரம் இருக்கிறவன் தான் ஆன்மீகத்தை உணர முடியும். தன்னிலிருந்து தான் விடுதலை பெற்றவன் தான் ஆன்மீகவாதி. அதை மற்றவங்களுக்கு வழங்குறவன் தான் ஆன்மீகவாதி. ஸோ கோயிலில் போய் பூஜையை பண்ணால் மட்டும் பத்தாது. நீங்கள் எந்த கோயிலுக்கு என்ன வேணால் பண்ணுங்கள். உங்கள் மனசில் நீங்கள் அமைதி வராத வரைக்கும், உங்கள் மனசில் ஆனந்தம் வராத வரைக்கும், உங்கள் மனசில் நிம்மதி வராத வரைக்கும், உங்கள் மனசில் பொறுமையும் சாந்த குணமும் வராத வரைக்கும், உங்கள் மனசில் கருணை வராத வரைக்கும், இதெல்லாம் உங்கள் உயிரில் வராத வரைக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. சும்மா ஏமாற்றிட்டு உடம்பு எடுத்துகிட்டே இருக்கு. ஒரு உடம்பை படுத்து இன்னொரு உடம்பு அடுத்து வந்துகிட்டே இருப்பீங்க. ஒவ்வொரு ராசிக்கு ஒரு உடம்பு. அதுக்காக நீங்கள் போய் சாமியார் ஆகுங்கன்னு சொல்லலை. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழுங்க. பிளான் பண்ணுங்கள் ஃப்யூச்சருக்கு. என்ன வேணுமோ மனசுக்கு பிடிச்சதை செய்யுங்க. உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. யாரையும் நீங்கள் திருப்திப்படுத்த வரல. என்றைக்கு சாவோம், உங்களுக்கு என்ன எக்ஸ்பைரி டேட்டு, எனக்கு என்ன எக்ஸ்பைரி டேட்டுன்னு யாருக்கும் தெரியாது, இறைவனுக்கு தான் தெரியும். அப்போ இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக வாழ்கிறதுக்கான வழிகளை பாருங்கள். இல்லாட்டியும் இதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. யாரையும் திருப்திப்படுத்தி நீங்கள் வரணும். எத்தனை பேரை திருப்திப்படுத்துவீங்க? எத்தனை பேர்கிட்ட எதிர்பார்த்து ஏமாந்து போவீங்க? ஆன்மீகம் அப்படின்றது ரொம்ப அழகான விஷயம். அது எல்லாத்தையும் உள்ளடக்கியது. வாழ்க்கையை சரியான புரிதலோட, உணர்வு நிலையில் பகுத்தறிவோடு வாழ்கிறது, உண்மையோடைய சத்தியத்தோடைய நேர்மையோடைய வாழ்கிறது, உள்ளது உள்ளபடி வாழ்கிறது. எண்ணமும் சொல்லும் செயலும் மாறுபட்டு இருந்துச்சுன்னா எப்படி நிம்மதி இருக்கும்? மற்றவனை ஏமாத்தினா நமக்கு எப்படி நிம்மதி கிடைக்கும்? இந்த பிரபஞ்சத்தோட பொது விதி அவ்வளவுதான். நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை திருப்பி கொடுத்துரும். அதான் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆகும். எவ்ரி ஆக்ஷன் ஹாஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். எல்லாம் ஒன்று தாங்க. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ உங்களுக்கு திருப்பி வரப்போகுது. உங்கள் மனசில் நல்ல எண்ணங்களை விதைச்சிங்கன்னா நல்ல விஷயம் வரப்போகுது. மோசமான விஷயங்கள் அப்படிங்கன்னா மோசமானது வரையப்போகுது. நீங்கள் ரொம்ப புத்திசாலின்னா இந்த இறைவன் பேரறிவாளன், இந்த பிரபஞ்சம் உங்களை விட பெரிய பெரிய அறிவு. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தூசு கூட கிடையாது, துரும்பு கூட கிடையாது. அதனால் எல்லாருமே இங்கே இறைவன் தான். எல்லாமே இறை தான். இங்கே பார்க்குற அத்தனை இறையை தவிர இங்கே வேறு எதுவுமே இல்லை. இதை உணர்ந்தவங்க அவங்க எண்ணம் சொல் செயல் எல்லாத்துலேயும் விழிப்புணர்வோடு இருப்பாங்க, கவனத்தோடு இருப்பாங்க, அன்போடு இருப்பாங்க, கருணையோடு இருப்பாங்க, அருள் நிலையில் நிற்பார்கள். உணர்ந்தவங்களுக்கு தான் இது புரியும். தான் சுயநலத்துக்காக பிறரை சுரண்டி வாழ்கிறவங்களுக்கு எந்த நிம்மதியும் கிடைக்க போகிறதில்ல. நீங்கள் தன்னிறைவை பெற்று முழுநிலை வாழ்க்கையில் அத்தனை விஷயத்தையும் பரிபூர்ணமாக உணர்ந்து நல்லது கெட்டது தெரிஞ்சு அந்த சூழ்நிலைக்கு தேவையான வாழ்க்கையை உங்களுக்கு நீங்கள் அமைச்சிக்காத வரைக்கும் உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் எந்த நிம்மதியும் இருக்க போகிறதில்ல. அதனால் ஈதல் இசைப்பட வாழ்தல். உங்கள் உயிருக்கு நீங்கள் இசைந்து வாழ்ந்துங்க. ஈதல் உங்கள் உயிருக்கு நீங்கள் சரியான விஷயங்களை கொடுங்க. மனதில் என்ன விதையை போடுற, என்ன எண்ணங்களை போடுறீங்கன்ற விழிப்புணர்வோடு இருங்க. அந்த விழிப்புணர்வு தான் உங்களுக்கு இந்த வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கான வழியை கொடுக்கும். இந்த பாருங்கள், ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்ல ஊதியம். இதுதானே ஊதியம் உயிருக்கு. மற்றவங்களோட அன்பாக கருணையாக வாழ்கிறதும், மற்றவங்களுக்கு அன்பு நிலையில் இருந்து கொடுக்கறதும், தான் தன்னிறைவு பெற்று தன் பொருளாதாரத்தில் எல்லா வாழ்க்கையில் எல்லா விதமான பரிணாமங்களத்திலும் நம்ம தன்னிறைவு அடைஞ்சு
இன்னொரு உயிர்னு ஒன்றும் கிடையாது. ஏன்னா எல்லாமே இறைவன் தான். இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறப்ப எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், பற்று இல்லாமல், அன்பின் வழியில், அறத்தின் வழியில் நம்ம செயல்படுறப்ப கண்டிப்பாக இந்த உயிரான சிவத்துக்கு அது உதவும். மேற்கொண்டு இன்னொரு பதிவில் சந்திப்போம். சிவோகம்.